என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம லெட்டஸ்ட் லர்ன் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த கீபோர்ட் செக்ஷனை பற்றி தெரிஞ்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து வேறு யாராவது இந்த கீபோர்டோடைய ஃபங்க்ஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இந்த கீபோர்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே வியூவர்ஸ், நான் உங்கள் எஸ்பிஆர் பேசுகிறேன். இது உங்கள் தமிழ் பேசுங்க சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேருக்கு இதை கீபோர்டுன்றதை பற்றி நம்மளுக்கு தெரியும். இதுவே வந்து இதோடைய தமிழில் என்ன பேருன்றது நிறைய பேருக்கு தெரியுமா? அது பேர் விசைப்பலகை. ஸோ இந்த கீபோர்டு என்னன்றது பார்த்தீங்கன்னா, கீபோர்டு தான் வந்து நம்ம சிஸ்டமில் நம்மளுடைய கமாண்டு, நம்ம என்ன நம்ம பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸை நம்ம சிஸ்டம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறோடைய வேலை தான் வந்து இந்த கீபோர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த கீபோர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் இருக்கும். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கேரக்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ்ன்றதுனால எல்லா கீபோர்ட்ஸ்லேயும் வந்து இங்கிலீஷ் மேஜர் இன்புட்ஸ் டிவைஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸ், அதாவது வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும், நியூமரிக் கீஸ் இருக்கும், என்டர் கீ, எஸ்கேப், பேக் ஸ்பேஸ், டெலீட் பண்ணுறதுக்குன்றான கீஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கீபோர்டில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பட்டன், ஆல்ட் பட்டன், விண்டோஸ் கீ, ரைட் கீ, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலான கீஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கீபோர்டைய பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஒரு சில கீபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமிங் கீபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா கீஸ்லாம் அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கேம்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இந்த கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி கீபோர்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆல்ஃபபெட் வந்து ஏபிசிடியாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காது. நிறைய பேருக்கு இது ஏன்ற கேள்வி வந்து இருந்திருக்கும். இந்த வீடியோவோட கடைசியாக நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போது இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் கீபோர்டை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இதுக்குள்ளே எப்படி வந்து ஹார்ட்வேர் இருக்குது, எப்படி இது வந்து நம்ம கீ ப்ரெஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி சிஸ்டம்க்கு இது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கீபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம இந்த கீபோர்டுக்குள்ளே போகலாம். இந்த கீபோர்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு கீபோர்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டுடைய ஹார்ட்வேர். இந்த இடத்துல அதோடைய போர்டு இருக்கும், எலக்ட்ரிக் போர்டு இருக்கும். இந்த போர்டு வந்து உங்களுக்கு பேட்டரியோட கனெக்டாக இருக்கும். இதோடைய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்திங்கன்னா பேட்டரியோடைய பவர் சப்ளை தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒயர்லெஸ் கீபோர்டு. இதுவே ஒயர்டு கீபோர்டாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் மூலிமா சிஸ்டமில் கனெக்ட் ஆகியிருக்கும். இது ஒயர்லெஸ் கீபோர்டுன்றதுனால இது வந்து பேட்டரியிலேருந்து இன்புட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இதுதான் கீஸோடைய லேயர்ஸ். ஒவ்வொரு கீயோட லேயருக்கும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்குண்டான சிக்னல் ஸ்ட்ரென்த்து, அதுக்குண்டான சிக்னலை கொண்டு போயிட்டு இந்த போர்டோட இதை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இந்த போர்டு வந்து ஒயர்லெஸ் போர்டுன்றதுனால இந்த ஒயர்லெஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டமில் இதோடைய சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணிவிடும். அதாவது எந்த கேரக்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏன்னு டிரான்ஸ்மிட் ஆகும், பீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீன்றது டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு வேலையை இது எடுத்துக்கும். இதுவே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கீபோர்டாக இருந்துச்சுன்னா யூஎஸ்பி கேபிள் வழியாக அது டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ இந்த கீபோர்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த கீபோர்டுக்குள்ளே இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் அந்த ஃபுல்லாக லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கீபோர்டோடைய பிளேஸ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ரப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீபோர்டில் இப்படி இருக்கும். அதாவது டெஸ்க்டாப்க்கு உண்டான கீபோர்டில் பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் லேப்டாப் உண்டான கீபோர்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங்
இது வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய இந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா கீபோர்டு வந்து உங்கள் லேப்டாப்க்கு ரொம்ப காம்பேக்ட், ரொம்ப சின்னது இல்லையா? ஸோ அதனால் அதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப சின்னதாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கீ ப்ரெஸ் பண்ணும்போதும் இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரப்பர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ நீங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த கீக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீஸ்க்குமே வந்து 2 லேயருக்கு இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஒரு உதாரணத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணேன்னா அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை போய் டச் பண்ணும். ஸோ டச் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் வேவ் வந்து ட்ரிகர் பண்ணும். அதாவது ஒரு எலக்ட்ரிக் வேவை வந்து அது தூண்டி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் கீபோர்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இதுக்குன்னு ஒரு சிக்னல் வச்சுருப்பாங்க அந்த கீபோர்டோடைய போர்டில். ஓகே, ஸோ நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இதுக்குண்டான அந்த சிக்னலை சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ அப்போ ஏன்றது வந்து நம்மளுடைய மானிட்டரில் நம்ம எந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து அதை இன்புட் கொடுக்குறோமோ அந்த அப்ளிகேஷனில் அந்த ஏன்ற ஒரு கேரக்டர் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதோடைய ஒரு போர்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்குண்டான காம்பினேஷனான சிக்னல் போயிட்டு இந்த போர்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன கேரக்டராக இருக்கோ அதை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இது எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைனரி கோடு தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைனரி கோடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஹார்ட்வேரோட டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது வந்து இன்னொரு வாட்டி நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இது ஒரு லேயராகவும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கீபோர்டில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிற அந்த 2 லேயர்ஸ். இப்போது இந்த கீபோர்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஏன்ற கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இது ரெண்டும் போய் டச் ஆகும் இந்த லேயர். ஸோ இது டச் ஆகிட்டு திருப்பியும் ரிலீஸ் ஆகும். நான் ப்ரெஸ் பண்ணும்போதுலாம் இது டச் ஆகும், ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சிக்னல் வேவ் லென்த் வந்து போகும். இதுக்குன்னு ஒரு சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கும். இந்த சிக்னல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கேரக்டர் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்குன்றதை வந்து சிஸ்டமுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கீஸ்க்குமே ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் வந்து எந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த கீக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கேரக்டரை சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். அந்த கீ வந்து ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒயர்லெஸ் கீபோர்டு இருந்தால் அதுக்குண்டான போர்டு இருக்கும் அந்த கீபோர்ட்லேயே. ஸோ அது மூலிமா ஒயர்லெஸில் அதை டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு சிஸ்டம்க்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவே நீங்கள் ஒயர்டு கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒயர் மூலிமா அது சிக்னல் கொண்டு போய் சேர்க்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது நீங்கள் ஏன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏக்கு உண்டான பைனரி கோடை சிஸ்டம்க்கு கொடுக்கும். பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பியோடைய பைனரி கோடை சிஸ்டம்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் வந்து கீபோர்டு ஒர்க் பண்ணுற மெக்கானிசம் இந்த கீபோர்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கீபோர்டு வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே ஆல்ஃபபெட்டிக் லெவலில் அலைன்மெண்ட் ஆகிருக்காது. அதாவது ஆல்ஃபபெட்டிக் மாதிரி ஏபிசிடின்னு வரிசைப்படுத்தி இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்றது பார்த்திங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் நம்ம டைப்ரைட்டர் தான் வந்து இதோடைய முன்னோடின்றது உங்களுக்கு தெரியும். கீபோர்டோடைய முன்னோடியே வந்து டைப்ரைட்டர் தான். ஃபஸ்ட்டு டைப்ரைட்டரில் தான் நம்ம எல்லா லெட்டர்ஸுமே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஆரம்பத்தில் டைப்ரைட்டர் வச்சு தான் நம்ம எல்லா லெட்டரையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைப்ரைட்டரில் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடின்னு வரிசைப்படுத்தி தான் அதோடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சுருந்தாங்க. இப்போ அது காலப்போக்கில் இதை ஸ்பீடாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம கீபோர்டு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி டைப்ரைட்டர்லையும் ஸ்பீடாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஏபிசிடின்னு பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுனால அதோடைய கீஸ் இருக்கு இல்லையா, அந்த கீஸ் போய் தட்டிட்டு வரும் இல்லைங்களா, அந்த பேப்பரில் போயிட்டு ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன் போய் தட்டிட்டு வந்து திருப்பி அது கீழே இறங்கிடும், பி போய் தட்டிட்டு வந்து பி வந்து கீழே இறங்கிடும். நான் டைப்ரைட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் இங்கே அந்த பிக்சரை நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். ஸோ இது போயிட்டு அடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடு அதிகமாக அந்த ஒவ்வொரு கீயும் போயிட்டு அது ஜாம் ஆகிட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லி
அது நிறைய யோசித்து அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸை கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா குவாட்ரி கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது QWERTYன்னு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு தான் இந்த கீபோர்டோட பேரே வச்சுருக்காங்க, குவாட்ரி கீபோர்டுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து கீபோர்டு வந்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டுருப்பீங்க கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுது, கீபோர்ட்லேருந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது, அதுக்கப்புறம் எப்படி இந்த கீபோர்டு குவாட்ரி கீபோர்டு பிளேஸ்மெண்ட் வந்ததுன்றதையுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே வியூவர்ஸ், அடுத்தது ஒரு வேறு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.